ஹாய் கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுன்ற ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஏன்னா என்எஸ்சி வந்துட்டு எவ்ரி வீக் டியூஸ்டே எக்ஸ்பைரின்னு டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்னு சார்ட் மூலியமாக பார்க்கலாம். இது இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்ற சார்ட் போட்டிருக்கேன். இந்த சார்ட்லேருந்து இந்த அனாலிசிஸை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலான்ற பேக் டெஸ்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்க ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட்டு 2 செப்டம்பர் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட்டு நிஃப்டி 50 எப்படி மூவ் ஆகுன்ற அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 25,000 இதுதான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு 24,700 இந்த அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு 24,800 இந்த ஜோனில் அதிகமாக இருக்குது. மேஜராக இங்கே பார்த்தீங்கன்னாக்க 24,600, 650, 24,700, 24,800 இந்த ஜோனுக்குள்ளே மேஜராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 95 lakhs செல்லர்ஸ் இருக்காங்க, 97 lakhs செல்லர் இருக்காங்க. இது 123 lakhs இருக்கிறதுல இதில் தான் யூஸாக இருக்கிறாங்க 24,700. அதுக்கப்புறம் மேஜராக இருக்கிறவங்க 121 இருக்காங்க, 1,21 lakhs, 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு 25,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பனாக இருக்குது. அப்போ வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ஃபைனலாக 25,000. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ரியாக்ட் ஆகுது. அடுத்தது வந்துட்டு கீழே வந்துட்டு மார்க்கெட்டு 24,600 இது வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் லெவலில் இருக்குது. அடுத்து வந்துட்டு 24,500 இதுதான் ஹியூஜாக இருக்குது, 2,09 lakhs, 209 lakhs இருக்காங்க. அப்போ மேஜராக வந்துட்டு இங்கே தான் இருக்குது. அப்போ 24,500 கீழே மார்க்கெட் போகாது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 1,34 lakhs இந்த ஜோனு. இப்போ மேஜராக வந்தாக்க 24,550, 24,500 இதுக்கு கீழே மார்க்கெட் போகாது. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னாக்கா புட் ஆப்ஷன் சைடு 24,500 தான் மேக்ஸிமமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்துட்டு 1,23 lakhs இங்கே இருக்கிறாங்க. இங்கே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை விட்டாக்கா இங்கே 25,000 இங்கே தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போனா இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் மார்க்கெட் போக சான்சஸ் இருக்குது. இந்த 24,700 பிரேக் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் 25,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே Q1 இங்கே, Q2 இங்கே தான் இருக்குது, அடுத்தது Q1 இங்கே இருக்குது. சரி, பார்க்கலாம் நம்ம சார்ட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இந்த அளவுக்குள்ள தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு.
இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இதே சேனலில் அப் ட்ரெண்ட்லேயே மூவ் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு ஒரு 24,500 600 அதில் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகி அப் ட்ரெண்ட் போகலாம், வரக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த ஜோன் வந்துட்டு 24,670 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 24,631 625 வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் பண்ணி மேலே போக முடியலன்னா மார்க்கெட் வந்து இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆகி இவ்வளோக்கு வரலாம், இவ்வளோக்கு வர்ற சான்சஸ் இருக்குது. 24,580 வரைக்கும் வர்ற சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இங்கே வந்துச்சுன்னா 24,530 அந்த ரேஞ்சுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணால் டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து 24,670 அதுக்கப்புறம் 24,700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூஸ் நாளைக்கு வந்துட்டு எந்த மாதிரி ட்ரெண்டு மேஜராக டவுன் ட்ரெண்டோ மேஜராக அப் ட்ரெண்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இந்த சேனல் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிக்ஸாக் ஜோனால தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ ஹியூஜ் மூமெண்ட்டாக பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி டே வேறு, பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிகே ஆகும். உங்கள் கேபிட்டலை பார்த்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான் போகும்னு என்னோட அசம்ஷன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இதை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து அப் கேண்டிலும் ஆகலாம், இங்கேருந்து டவுன்லேயும் ஆகலாம். ஒரு 2-3 கேண்டில் பார்த்துட்டு நம்ம எதில் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் பெரிய மூமெண்ட் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஃபார்ம் ஆகும் இந்த சைட்வேஸ் சேனலில். அதுக்கப்புறம் தான் இந்த சேனலுக்கு வருது, இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வருது. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரியாக்ட் ஆகுது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த ரியாக்ஷன் அந்த ட்ரெண்ட் லைனில் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக மேக் பண்ணியிருக்கலான்னு நாளைக்கு ஒரு பேக் டெஸ்ட் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே, பாய்.